வாகன உற்பத்தி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் உங்கள் தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துகிற அந்த பணியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டாடா குழுமம் மேலே, தமிழ்நாடு மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சுருக்கோ நாங்களும் அதுக்காக பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரியாக விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தோட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர். உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட தலைமை பதவியில் இருக்கிறது. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இது கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. வேளாண் குடும்பத்தில் பிறந்து பெருமை மிகு அரசு பள்ளியிலே படித்த இவர் இந்த அளவுக்கு உயர அவருடைய தன்னம்பிக்கை அறிவாற்றல் தான் காரணம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்கள் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தோட தலைவராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அத்தகைய தலை சிறந்த மனிதருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்தியாவுடைய தொழில் முகங்களில் முக்கியமானது டாடா நிறுவனம். அவரை குறிப்பிட்டு சொன்னார். எஃகு, தகவல் தொழில்நுட்பம், விமான போக்குவரத்து, ஆட்டோமொபைல், நுகர்வோர் பொருட்கள், விருந்தோம்பல், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல துறைகளில் தடம் பதிச்சிருக்கு டாடா நிறுவனம். உலகளவில் 100க்கு மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வரக்கூடிய இந்திய பன்னாட்டு குழுமம் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியதாக விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தோட ஒரு அங்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் பல நாடுகளில் உற்பத்தி ஆலைகளை கொண்டுள்ள முன்னணி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல ஆண்டுகள் உறவு இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலக அளவில் சிறந்து விளங்குகிற டிசிஎஸ் நிறுவனத்தோட உலகின் மிகப்பெரிய டெலிவரி சென்டர் அலுவலகம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓட்டல் துறையில் தனி அந்தஸ்து பெற்றிருக்க தாஜ் ஓட்டல்கள் தமிழ்நாட்டில் தான் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய டிட்கோ நிறுவனம் மற்றும் டாடா குழுமம் இணைந்து உருவாக்கின டைட்டன் நிறுவனம் கடிகாரங்கள் மற்றும் கண் பராமரிப்பு பிரிவுகளும் தனிஷ்க் ஆபரணங்கள் பிரிவிலும் சிறந்து விளங்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா பவர் என்ற பெயரில் எரிசக்தி திட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கு. எனது கனவு திட்டமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல் திட்டத்தின் மூலமாக இணைந்து டாடா நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தமிழ்நாடு மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா குழுமத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது. இந்த நல்லுறவு மென்மேலும் வளர்ச்சி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது விரைவாக வளர்ந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் இன்று மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் தன்னோட திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க இருக்கு. இந்த பணிகளை விரைந்து முடித்து சிறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன்.
அது மட்டுமல்ல, இன்னொரு வேண்டுகோளும் உண்டு. உங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக கூடுதல் முதலீடுகள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும். செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறுக்கிறது செய்வதா? ஏன்னா உங்கள் கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்கள் மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம். இது உங்களுடைய மாநிலம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1973 தலைவர் கலைஞர் அவர்கள் இதே ராணிப்பேட்டையில் தான் முதல் சிப்காட் தொடங்கினார். 50 ஆண்டுகள் கடந்து இங்கே பல்வேறு நிறுவனங்களை பார்க்கிறது பெருமையாக இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம். அது மட்டுமல்ல, இ வெஹிக்கிள்ஸ்களின் தலைநகரம். ஃபோர்டு, உண்டாய், ரேனோ, நிசான்னு சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு. டாடா மாதிரி சர்வதேச மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிற வாகனங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்கு. கூடுதல் தகவல், இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. நேற்று கூட இந்த இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது. பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகள் அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து சற்று தனிச்சு இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். இங்கே தம்பி டிஆர்பி ராஜா இருக்கிறார், அவரும் பேசினார். தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்றணும். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும். அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 31 லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, நேரடி வேலைவாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். முதலீடுகளை இருக்கிறது மட்டுமல்ல, அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு சான்றுதான் இந்த விழா. டாடா மோட்டார்ஸின் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் போடப்பட்டுச்சு. 6 மாதத்துக்குள்ள இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய இளைஞரின் உயர்வுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்தையும் செய்யும். அதற்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக மதிப்புக்குரிய டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, அடுத்து விரைவில் அவர் புதிய தொழிற்சாலை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாடா நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா நிறுவனம் தனது புதிய தொழிற்சாலையை அமைக்க இருக்கின்றது.
இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதை நாம் நேரலையாக பார்த்தோம். உலகின் தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரியாக திகழ்கிறது என்று தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டாடா நிறுவனத்தினால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கின்றது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய இளைஞர்களுக்கு முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மேல் டாடா நிறுவனம் நம்பிக்கை வைத்திருப்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை இடத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் தொழில் நிறுவனங்களில் டாடா நிறுவனம் முதன்மையானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டாடா நிறுவனத்தினால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா நிறுவனத்தின் தொழிற்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். உலகின் பெரும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடே முகவரியாக திகழ்கிறது என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ இணைந்திருக்கிறார். ஜான் பிரிட்டோ, பணப்பாக்கத்தில் அமையவிருக்கிற இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் குறித்தும் இதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும், எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிறுவனம் அமையவிருக்கிறது, முதலமைச்சர் சிறப்புரையில் என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டார் என்பது குறித்தும் விரிவா பதிவு பண்ணுங்க. மோகன் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் டாடா மோட்டார்ஸின் பிரீமியம் கார்களான ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார் போன்ற கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. சுமார் 470 ஏக்கர் பரப்பளவில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த தொழிற்சாலையானது அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பொதுமக்களிடம் மற்றும் அரசு அதிகாரிகளிடத்தில் அவர் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பேசும்பொழுது உலக அளவில் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரியாக உள்ளதாகவும், வேளாண் குடும்பத்தில் பிறந்து பெருமைகளை படித்தவர் இந்த அளவுக்கு உயர என்னுடைய தன்னம்பிக்கை அறிவு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டாடா நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு கூடுதலான உதவிகளை செய்திட வேண்டும் எனவும், டாடா நிறுவனம் தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் அமைத்திட வேண்டும் எனவும் அவர் டாடா நிறுவனத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஜான் பிரிட்டோ.